நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகை உலுக்கிய ஒரு விமான விபத்து எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். அதிலே பயணித்த 242 உயிர்கள் பயணித்துக் கொண்ட தருணத்திலே எதிர்பாராத விதமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது. ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கின்றார், ஏனையவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். இந்த விமானம் விழுகின்ற பொழுது ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு மேலே அது விழுந்ததன் வழியாக அங்கிருந்த பல மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு நிகழ்ந்தேறி இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இன்றைய நாள் ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுடைய பூஜை வழிபாடுகள் இந்த வியாபார நிலையத்திலே நீரோடதா ஜூவலிலே நிறைவு பெற்றதும் அவர்களை நினைந்து அந்த உயிர்களை இந்த ஆத்மாக்களுக்காக அவர்கள் சாந்தி அடையவும், உங்களுக்கு தெரியும், ஒரு நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்திலே பல வகையான கற்பனைகளோடு மிக தொலைவு தூரத்துக்கு நகர்ந்த லண்டன் நோக்கி பயணித்திருக்கக்கூடிய இந்த விமானம் பல வகையான கற்பனைகளோடு பல பெருந்தகைகளோடு பிழை மதிக்க முடியாத அந்த உயிர்கள் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த அத்தனை உயிர்களுக்காகவும் அவர்களை நினைந்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும் என்ற அவர் வேண்டுதலோடு மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஒரு தீப ஒளியிலே அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வை நீரோடதா ஜூவல்லரி இன்றைய நாள் நடத்தியிருக்கிறது. அதனுடைய காணொலி பதிவை பகிர்ந்து கொடுக்கின்றோம். New Lalita and members, we are gathered here. We are doing this silent prayer for the people who have traveled in Air India flight, which is in Gujarat, India. We know that there were like many lives, like kids, children, doctors, including 5-6 doctors have sacrificed their life in this the worst accident history in this world history. So we are just doing this prayer to make their soul rest in peace in heaven. Thank you. இனம், மதம், மொழி கடந்த இந்த அமைதி வணக்கம், குறிப்பாக எடியூகேஷன் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் கல்விமான்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் நாள்தோறும் நமது சமூகம் இழந்து கொண்டே வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் மனிதம் என்ற அடிப்படையில் இப்படியான பெரும் இழப்புகள் என்பது
ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க வைக்கிறது. உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற நமது தாயக உறவுகளும் ஏராளமான கனவுகளையும் கற்பனைகளையும் சுமந்து வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய கனவு வாழ்வும் மெய்ப்பட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுதலாக அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும் நாளை என்ன ஆகும் என்பதை அறிய முடியாது. ஆனால் எதிர்காலம் பற்றிய கனவும் கற்பனையும் தீராத ஒன்றாகவே இருக்கிறது. உயிரிழப்பின் வலிகளை, அதன் வேதனைகளை நாம் நன்கு அறிந்தவர்கள் என்பதால் இந்த பாரிய விமான விபத்தில் உயிர் நீத்த ஒவ்வொரு உறவுகளின் ஆத்மா சாந்தி பெற பிரார்த்திக்கின்றோம். நம் தமிழ் தொலைக்காட்சி.